ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 3 டேஸ் பிஃபோர் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால் 3 டேஸாக வீடியோக்கு வர முடியல. ஸோ அதனால் நம்மளோட செட்டாக்ஸ் சேனலில் வந்து நான் நான் நியூஸ் சொல்லியிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலமாக, இமெயில் மூலமாக வந்து உங்களோட வருத்தங்களை தெரிவிச்சிருந்தீங்க. ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் த்ரூ கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் கொடுத்தது வந்து ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. மெயில் பண்ண, மெசேஜ் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். உங்களோட ப்ரேயர்ஸில் எங்களை வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி 3 நாள் வந்து கொஞ்சம் மற்ற காரியங்கள்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் நேட்டிவ் திரும்பினோம். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே துடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒய்ஃப் வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சாப்பாடே எடுக்கல. 3 டேஸாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் வயசானவங்க தான் அன்எக்ஸ்பெக்டடாக அது நடந்ததுனால நேட்டிவ் போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ பனி அப்படின்னு போனதுனால கொஞ்சம் உடம்பே சரியாக இல்லை. பசங்க எல்லாருமே அப்படி தான். ஸோ பிரதர் வீட்லேயுமே அவங்களும் முடிச்சுட்டு டக்குன்னு நாங்கள் நேட்டிவ் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து இங்கேயும் நாங்கள் க்ளீன் பண்ணோம். அண்ணா வீட்டில் தான் அம்மா இருந்தாங்க. ஸோ அங்கேயும் போய் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு நார்மலுக்கு வர இன்னும் ஒரு 5 டேஸ் ஆகும். மற்ற காரியங்கள் டெத் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் எனிவேஸ் நமக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு போகும்பொழுது நமக்கு கொஞ்சம் எப்பொழுதுமே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரக்கு வரும். பட் இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இருக்கிற வரைக்கும் அப்பாவும் சரி, அம்மாவும் சரி எங்களுக்கு நல்ல மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க. நிறைய நல்ல விஷயங்கள எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அவங்களோட மெமரிஸோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு நான் இன்னிலேருந்து என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நானும் வண்டி தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யாருமே சாப்பிடல. அதனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஜஸ்ட்டு ஒரு காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு காஃபி ப்ளஸ் கொஞ்சம் வடை வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி சர்ச்சுக்கு போக முடியல. ஆக்சுவலாக தேங்க்ஸ் கிவிங் மாதிரி வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். இன்றைக்கி சிம்பிளாக மார்னிங் வந்து ஒரு குட்டி ஒரு வடை, காஃபி, ஸ்நாக்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில்